வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என திமுகவின் முரசொலி நாளேடு விமர்சனம். அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா கே. பாலகிருஷ்ணன் இருக்கிறார் என்றும் கேள்வி. திருப்போரூர் கோயில் உண்டியலில் விழுந்த ஐபோன் உரிமையாளரிடம் திரும்ப வழங்கப்பட்டது. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. அந்த செல்போன் உரியவருக்கு கொண்டு செல்வதற்குண்டான தீர்வு எட்டப்பட்டு விட்டது. இன்றைக்கு அதற்குண்டான பரிகாரம் நடைபெறும். மதுரை எம்பி சு. வெங்கடேசன் மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்த போது நெஞ்சுவலி. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லும் ரயில்கள் இன்று 9 மணி நேரம் பல்லாவரம் மட்டுமே இயங்கும். காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில் சேவையில் மாற்றம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க 30 குழுக்கள் அமைப்பு. விதிமீறலில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை சிறை வைக்கவும் போக்குவரத்து ஆணையரகம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் நாளை வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். அனைத்து மாவட்டங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி 17 கோழி மற்றும் கன்றுக்குட்டி உயிரிழப்பு. தொடர் தாக்குதலால் பொதுமக்கள் அச்சம். திண்டுக்கல்லில் 3 நகைக்கடைகளில் நடந்த சோதனை நிறைவு. 40 மணி நேரம் சோதனையிட்ட அதிகாரிகள் ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு. சிறப்பு அலுவலர்களை நியமனம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக கலையரங்கத்தில் பன்னாட்டு கருத்தரங்கில் ஆய்வு நூலை முதலமைச்சர் வெளியிட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மைச் செயலாளர்கள் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய தொல்லியல் ஆராய்ச்சி வல்லுநர்கள் திரு கிரேக் ஜாமிசன் அவர்களே, திரு ராஜன் அவர்களே, திருமதி நயன்ஜோத் லஹிரி அவர்களே, மதிப்பிற்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு டோனி ஜோசப் அவர்களே, கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொல்லியல் துறை வல்லுநர்களே, அரசு உயர் அலுவலர்களே, மாணவ கண்மணிகளே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, என் பாசத்திற்குரிய திராவிட உடன்பிறப்புகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 2021ஆம் ஆண்டு நம்முடைய அரசு அமைஞ்சதும் திராவிட மாடல் அரசுன்னு நாங்க அதுக்கு பெயர் சூட்டணும். இது ஒரு கட்சியின் அரசு அல்ல, இனத்தின் அரசுன்னு குறிப்பிட்டேன். அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன வரலாற்றை ஆய்வு கண்ணோட்டத்தோட பார்க்கிற முதிர்ச்சியோட அறிவு செயல்பாடா இந்த கருத்தரங்கம் நடக்குது. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம இப்போ கொண்டாடி இருக்கோம். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும்
இப்படி ஒரு விழாவை அரசே முன்னின்று நடத்தாதுன்னு சொல்லத்தக்க வகையில மாபெரும் பண்பாட்டு பெருவிழாவா இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் நமக்கான இடத்தை நிலைநிறுத்துவதுதான் நம்முடைய நோக்கம். வரலாறும் பண்பாடும் தொல்லியலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், மாண்புமிகு நிதித்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் தொல்லியல் ஆணையர் உதயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரெண்டு பேருமே தொல்லியல் ஆர்வலர்கள். இப்ப கேட்டாலும் இந்த மேடையில மணிக்கணக்கில் சிந்துவெளியை பத்தி பேசக்கூடியவங்க. இவங்க இந்த துறைக்கு கிடைச்சிருக்கிறது, இந்த துறைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே பெருமை கிடைச்சிருக்கு. சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவை கொண்டாட தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தினுடைய சிந்துவெளி ஆய்வு மையமும் இணைஞ்சு இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இது நம்முடைய அரசுடைய கடமை. இந்த கருத்தரங்கத்தில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் 20க்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் கலந்துகிட்டு ஆய்வறிக்கைகள் வழங்க இருப்பது எனக்கு பெருமிதமாக இருக்கு. சிந்துவெளி நாகரிகம் முதலில் 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாள் அன்று உலகுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. தி இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்ற இதழில் இந்திய தொல்லியல் துறை டைரக்டர் ஜெனரல் சர் ஜான் மார்ஷல் அதை அறிவித்தார். இது இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி நம்ம கடந்த காலத்தை பத்தின புரிதலை மாற்றி அமைச்சது. ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலம்னு கற்பனைய வரலாறா அதுக்கு முன்னாலும் பலரும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதை மாத்தினது ஜான் மார்ஷல் அவருடைய ஆய்வுகள் தான். சிந்துவெளி நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது, அங்கே பேசப்பட்டது திராவிட மொழியா இருக்கலாம்னு அவர் நூற்றாண்டுகளுக்கு முன்ன சொன்ன குரல் இன்னைக்கு வலுப்பெற்றிருக்கு. என்னதான் அங்க இல்லைன்னு கேட்கிற அளவுக்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் சிந்துவெளியில் இருந்ததை அங்க கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்கள் காட்டுது. சிந்துவெளியில காளைகள் தான் இருந்துச்சு, இது திராவிட சின்னம். சிந்துவெளியில இருந்து இன்றைய அலங்காநல்லூர் வரை காளைகள் இருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்கள்ல ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு.